ஹலோ காய்ஸ், காலங்கத்தில் ஜெஸ்கோக்கு வந்திருக்கேன். என்ன படம் பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ரூம் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். காலங்கத்திலேயே இப்போ தான் மாலை திறந்தாங்க. இவ்வளோ நேரம் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போமே. காலையிலேயே மாலை இவ்வளோ அமைதியாக பார்க்குறது எவ்வளோ நல்லா இருக்குது. எப்போதுமே கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி காலையில் வந்து வைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நான் டிக்கெட் எடுத்துட்டேன். சுற்றி ஒரு போஸ்டர் கூட இல்லை பேக் ரூம் படத்துக்கு. ஒரு படம் புதுசாக வந்துச்சுன்னா அந்த போஸ்டரே நம்ம கண்ணில் பட மாட்டேங்குது. ஓகே கைஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து பேக் ரூம் படம் பார்க்க போகிறேன். பேக் ரூம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வ்ளாகே போட்டிருப்போம். பேக் ரூம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதனால தான் இந்த படத்தை நான் பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த பேக் ரூம் வந்து நிறைய கொஞ்சம் ஃபேண்டஸியாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மற்ற விஷயம் வந்து எனக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு யூடியூப் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் தான் வந்து இந்த படத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க. அவரே வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஹாரராக போக போதா, இல்லை சஸ்பென்ஸாக போக போதா, இல்லை மான்ஸ்டர் தான் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த ஷார்ட் ஃபிலிமே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு ஜம்ப் ஸ்கேர் இருக்கும். அதுவே ஒரு ஃபுல் படமாக பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படம் பார்த்தா தெரியும். ஸோ காய்ஸ், நான் போய் பேக் ரூம் படம் பார்த்துட்டு படம் எப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேவா? 6வது காய்ஸ், நம்ம போக போகிறது 6வது தியேட்டர். பேக் ரூம் ஒரு போஸ்டர் கூட இல்லை பார்த்தீங்களா? 6வது போய் படம் போய் பார்த்துட்டு வரேன். அப்பா, படம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வரேன். என்னால் முடியல, வெளியே வந்து சொல்கிறேன். மேலே லைட்டு, இந்த கார்பெட்லாம் பார்த்தா இன்னும் படத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னத்தை சொல்கிறது, எனக்கு வந்து பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த படம். ஏன்னா பேக் ரூம் வந்து நிறைய விஷயம் எனக்கு தெரியும். நான் அதோட கேம்ஸ் பார்த்துருக்கேன், அதோட கேம் பிளே, அதுக்கப்புறம் அதோட டாக்குமெண்ட்ரி அதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். டாக்குமெண்ட்ரி இல்லை, அது வந்து அதோட ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயிண்ட் இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப ட்ராகாக இருக்குது. என்னால் உட்கார முடியல. என்னன்னா இவ்வளோ ஸ்லோவாக. சரி, கண்டிப்பாக இந்த மாதிரியான படம் ஸ்லோ இருக்கும் தான். A24 படம்னாலே வந்து ஸ்லோ இருக்கும் தான். அதுக்குன்னு எவ்வளோ நேரம் நானும் பொறுமையாக இருக்கிறது அப்படின்ட்டு என்னாலேயே உட்கார முடியல. இப்போ படத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் இருக்குது. அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் சீன்லாம் இருக்குது. ஓப்பனிங் வந்துச்சு, அதுக்கப்புறம் நடுவில் வந்துச்சு, அவ்வளோதான் நினைக்கிறேன். அதோட கிளைமேக்ஸில் வந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரி வரல, ஒரு மாதிரி சீனாகவே வந்துருச்சு. பட் வந்து இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி இருந்துச்சா, இல்லை படம் பார்க்குற அளவுக்கு அப்படி இருந்துச்சான்னு தெரில. என்னால் படம் ஒரு மாதிரி ட்ராக் நம்மளால் உட்கார முடியாதுல்ல, அந்த மாதிரி ஃபீல் தான் இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. ஒருவேளை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டேன்னா அப்படின்னு தெரியல. எனக்கு என்ன போர் அடிச்சுன்னா, பேசிக்கிற சீனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லென்த்தாக இருக்குது. ஒரு 2 பேர் வந்து ஒரு படத்தில் பேசிக்கிற சீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லென்த்தாக இருக்குது. அது இந்த படத்துக்கு தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. இந்த படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேக் ரூமில் எடுத்திருந்தாலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தெரில, எனக்கு ரொம்ப போரிங்காக தான் இருந்துச்சு இந்த படம். நான் வேறு என்னமோ எதிர்பார்த்தேன், இந்த படத்தில் வேறு என்னமோ இருக்குது. இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஹீமன் படத்தை போய் பார்த்துருக்கலாம் போல். நான் வந்து தான் நம்மளுக்கு இந்த பேக் ரூம் விஷயத்தை பற்றி தெரியுன்றனால தான் இந்த படத்துக்கு நான் வந்தேன். சரி, கொஞ்சம் ஏதோ யூனிக்காக இருக்குமே. ஆனால் இருந்துச்சு, மெனக்கெட்டுருக்காங்க தான். அந்த சீன்ஸ்லாம் வந்து உண்மையாகவே ஒர்க் ஆகிருந்துச்சு. அது வந்து த்ரோ அவுட்டாக படத்தில் இருந்திருந்தால் உண்மையாக நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து அதே இடத்துல நாக்காளி போட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் உட்காந்து அதே இடத்துல வந்து 2 பேரும் சேர் போட்டு உட்காந்து அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க உட்காந்து. இது இப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னாலேயே ஐயோ என்னடா எப்படா முடிப்பீங்க. நானும் மாறி உட்காடுறேன், இங்கிட்ட உட்காடுறேன், என்னால் முடியல. ஸோ கிளைமேக்ஸும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது நல்லா யூஸ் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு கண்டென்ட்டு, பட் வந்து சரியாக யூஸ் பண்ணல. சரி, அவ்வளோதான். நான் எவ்வளோ படம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த படம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கலாம் போல், ஓடிடியில் வந்தானே. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதில் பை காய்ஸ்.